Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளர் 3 பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ராஜா சார் வந்து நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி பயந்து போய் அவரை மீட் பண்ணேன் சார். அவர் கண்டிப்பாக கூட பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். அப்படி தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன் தெரில, ஏன்னா மேபி அந்த அவர் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல சார், அவருடைய சாங்ஸ் தான் எல்லா சுச்சுவேஷனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்பில். என்னுடைய காலேஜ் அண்ட் இந்த 10th 11th 12th அண்ட் தென் 4 years மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே ராஜா சாருடைய மியூசிக் தான் சார். அதை பற்றி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வி யூஸ் டு பி இன் த பேண்ட். ஸோ அந்த சாங்ஸ் தான் நாங்கள் ஸ்டேஜில் வாசிப்போம், ப்ளே பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஈஸியாக இருந்தார் சார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டார். ஆக்சுவலாக வி ட்ராவல் டு லண்டன் டுகெதர். எல்லா சாங்ஸுமே அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆல் த மியூசிக் வாஸ் கம்போஸ்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் லண்டன். ஸோ ஒன்றாவே இருப்போம். வி ஸ்டேயிங் த சேம் ஹோட்டல் டுகெதர். டெய்லி ஈவினிங் வில் கோ அவுட் டு ஈட். அண்ட் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் அவர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு டைமில். அதில் ஏதாவது சுவையான விஷயங்கள் உண்டா? நிறைய விஷயங்கள் சார். அவருடைய இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு பயோபிக்காக ஒன்று பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஃப்ரம் பர்த் அந்த ஏர்லி லைஃப் அண்ட் அந்த ஜேர்னி எல்லாமே என்ன நிறைய சொல்லியிருக்காரு சார். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. பட் சம்ஹவ் அதுக்கப்புறம் அது கோவிட் டைம் நடந்த விஷயங்கள், ஜூம் கால்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன். நீதானேயோட டைமில் நிறைய ட்ராவல் பண்ணோம் சார். நிறைய வி ட்ராவல்டு. அண்ட் அவர் மியூசிக் எப்படி கம்போஸ் பண்ணுறாரு, அதை எப்படி நோட்ஸாக எழுதி ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறாரு. நான் லைவாக விட்னஸ் பண்ண விஷயங்கள் சார். ஒரு 80 piece ஆர்கெஸ்ட்ரா இஸ் ரெக்கார்டிங் மியூசிக் ஃபார் நீதானே என் பொன் வசந்தம். அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது சார் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆனால் அவர் கொடுக்குற அந்த நோட்ஸ் அவங்க வந்து வச்சுக்கிட்டு அவங்க அதை ரொம்ப ஆட்டோமேட்டிக்கலாக வாசித்து முடிக்கும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஏன்சன்ட்டு கை தட்டுனதை நான் பார்த்தேன் சார், வித்வுட் நோயிங் ஹூ திஸ் கம்போசர் இஸ். அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டாங்க, ஹூ இஸ் திஸ் மேன், வேர் இஸ் ஹி ஃப்ரம், வாட் இஸ் ஹி டன் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இது லண்டனில். ஹி நார்மலி ஒர்க்ஸ் வித் தி புடாபெஸ்ட் டீம், பட் திஸ் வாஸ் அ நியூ டீம் தட் வி டுக் ஹிம் டு. ஸோ அதை நான் லைவாக பார்த்தேன். நான் ரியலி ரொம்ப ரசித்து அவர் கூட அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ரஹ்மான் சார்ட்ட வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் சார். அது என்னன்னு அது எப்படின்னு சொல்ல தெரியல. அது அங்கே போனால் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங் எல்ஸ். அங்கே வந்து சினிமா, காசிப், அது எதுவுமே நம்ம பேச மாட்டோம் சார். இட்ஸ் ஒன்லி ஒர்க். அண்ட் அவர் ஏதாவது ஒன்று பேசணுன்னா, இந்த படம் நான் ஒன்று பண்ணுறேன், ஒன்று ரைட் சம்திங், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த ரைட்டர் எப்படி, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அவர் கேட்பார். அண்ட் ரொம்ப அங்கே போனாலே ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிராப் பண்ணும். அண்ட் யூ ஃபர்கெட் ஆல் யோர் எல்லாமே மறந்துடும் சார். இட்ஸ் ஒன்லி அபவுட் ஒர்க். அண்ட் அதை ரொம்ப ரசித்து தான் அந்த வினிதாண்டியோடைய சாங்ஸ் ஒர்க் பண்ணோம். அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய இன்ட்ராக்ஷன். இன்ஃபேக்ட் எனக்கு தேவையான சாங்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு நான் வந்துட்டேன். மன்னிப்பாயான்ற சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கௌதம்கிட்ட சொல்லாதீங்க தாமரை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி எனக்கு சாங் ஒரு 3 days காம்னு சொல்லி எனக்கு ப்ளே பண்ணார். சூப்பர். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் எங்கள் ஆஃபீஸ் எங்கே, திருவான்மியூர். கம் டு LA அப்படின்னாரு. சார் புரியல. கம் டு லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ட்டார். என்னன்னா, ஐ ஹேவ் சம்திங் ஃபார் யூ, கம், கேன் யூ கம்? எஸ் சார்ன்னு சொல்லி நான் உடனே அடுத்த நாள் நான் கிளம்பி போயிட்டேன். வினிதாண்டியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைம் அது. அங்கே போயிட்டா ஒரு 2 days வெயிட் பண்ணி அவரை மீட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஒரு 3 நாள் கிட்டாரிஸ்ட் வச்சு இந்த ஆரோமலையோடைய ரெக்கார்டிங் பண்ணார். இட் வாஸ் நாட் பிளான்டு. அந்த படம் பார்த்துட்டு எனக்காக அவர் ஒர்க் பண்ணார். அண்ட் தென் இது வந்து ஆல்ஃபோன்ஸ் பாடணும், கைத்தப்புறம் லிரிக்ஸ் எழுதட்டும், ஏன்னா ஜெஸ்ஸி தானே ஹீரோயின், ஸோ மலையாளம் லிரிக்ஸ் எழுதட்டும்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் தான். சூப்பர். தென் வி கேம் பேக் ஹியர், வி ரெக்கார்டட் தி சாங். அது கரெக்டாக அந்த படத்தில் அந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் இன்னும் ஷூட் பண்ணோம் வேறு. ஸோ வெரி ஃபோக்கஸ்ட், வெரி ஃபார் த ஃபில்ம். அண்ட் இப்போ வெந்து தனிந்த காடு வரைக்கும் சார் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 5-6 days முன்னாடி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு ரீலுமே வந்து உங்களுக்கு பிடிக்காமல் உங்களை அங்கே அனுப்பவே மாட்டேன். ஒரு 3 தடவை ப்ளே பண்ணிட்டு யூ ஷுர் திஸ் ஒர்க்ஸ், நான் இப்படி பண்ணியிருக்கேன், இது மாற்றணுமா. அவங்க டீம் எல்லாம் வந்து டைம் இல்லை ஆக்சுவலாக போகணும். சார் ஏதாவது சேஞ்சஸ் கேட்டால் வேணான்னு சொல்லிட்டுங்க சார் அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி வி வோன்ட். ஷல் ஐ சேஞ்ச் திஸ், ஷல் ஐ டூ திஸ், நிறைய இன்ட்ராக்ஷன் நடக்கும்.
Harris is a friend, sir. We are family friends. We know each other from Minnale. And in fact, ஒரு 3-4 years we didn't work together. அப்பவும் the families were in touch. ஒரு சின்ன ஒரு வாரணமாயிரம்க்கு அப்புறம் ஐ திங்க் he expected me to continue working with him. பட் எனக்கு ரொம்ப ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு படம் விண்ணை தாண்டி அங்கே போனது வந்து ஐ திங்க் மேபி he felt அந்த ஒரு பிரேக் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு போல இருக்கு. அண்டர்ஸ்டாண்டபிள் தான், நான் தப்பாகவே சொல்லலை. அண்ட் பட் வி ஆல்வேஸ் பவுன்ஸ் பேக். லைக் எப்போ மீட் பண்ணாலும், நேற்று கூட மீட் பண்ணோம், வி ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வி ஸ்டார்ட் டாக்கிங். அண்ட் ஹீ ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மை ஒர்க். லைக் என்ன படமாக இருந்தாலும் கண்டிப்பாக துருவநட்சத்திரம் படம் பார்த்துட்டு தான் எல்லா சாங்குமே கம்போஸ் பண்ணார். ரொம்ப ரசித்து எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது ஹாரிஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த படத்தை எடுத்து முடிச்சது. ஃபஸ்ட்டு ஒரு 30% அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு. அதை எடுத்து முடிச்சு நடித்ததெல்லாம் இதுக்கு தான், ஆக்சுவலாக மெயினாக நடிச்சதெல்லாம் இது எடுத்து முடிச்சு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன். எடிட் பண்ணி ஒரு 2 hours 20 minutes லெங்க் லாக் பண்ணி ஃபஸ்ட்டு அவருக்கு தான் காமிச்சேன். சூப்பராக இருக்குது, இது கரெக்டாக எதுவுமே பண்ண வேண்டாம், இது சாங்ஸ் மட்டும் இதில் ஒர்க் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் போய் பண்ணலான்னு சொல்லி ஒரு 1 month டைம் எடுத்து பண்ணார். அண்ட் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டு இருந்தார், இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் லைக் தட். நான் ஐ லுக் ஃபார்வர்ட் டு. அங்கேயும் இதுதான் சார், நிறைய டிஸ்கஷன் நடக்கும், ஜானர் பேசுவோம், என்ன மாதிரி சாங் அப்படின்னு பேசுனதுக்கப்புறம் ஒரு 6 to 8 hours பேசுவோம் சார். கையே வைக்க மாட்டார். அவர் எப்போ கை வைப்பார் நான் ஏங்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று நடக்கும். ஒரு 6 to 8 hours பேசுனதுக்கப்புறம் தான் டைம் பற்றிலாம் கவலையே இல்லை, நம்ம வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் when he starts to play சார், அந்த காற்று வாக்கில் ஒரு டியூன் ஒன்று வரும் சார். அந்த டியூன் வரும்போதே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம். அண்ட் we'll grab the tune. Literally I'm saying, we'll grab the tune. I'll start humming the tune back. அவரும் வந்து இதானே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, இல்லை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது பல்லவி சரணம் அப்படின்னு பிரிச்சிருவோம். அண்ட் தாமரை எங்கேன்னு கேட்பார், அவங்கள வர வைப்போம். ஸோ ஒரு ரொம்ப தட்ஸ் வாட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு அ லாட் சார். இப்போ மியூசிக் கம்போசிங்னா ஐ பிகம் லைக் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆடு வச்சுக்கோங்க. இளையராஜா சந்தித்த முதல் நாள் நினைவில் இருக்கா? ஆமாம் சார், நேராக பிரசாத் ஸ்டுடியோவில் அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் அங்கே போய் வெயிட் பண்ணி அவருடைய டீம்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. நேராக அவருடைய இன்னர் ரூமுக்கு தான் போனேன். அவருக்கு தரையில் தான் உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு சார் இந்த மாதிரி கௌதம் மேனன் நான் இந்த மாதிரி படம் பண்ணேன், ஐ நோ யூ டோன்ட் ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் தான் அவர் சொன்னார். அதான் சார் இந்த மாதிரி ஒரு படம் நீ தானே என் பொண்ணு, நீங்கள் மியூசிக் பண்ண நல்லாயிருக்கும், ஏன் நீங்கள் ஹாரிஸோட தானே யூஸ்வலாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், பட் உங்கள் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கல, அதுதான் உண்மை. இந்த படம் நீங்கள் பண்ணி நல்லாயிருக்கும் எனக்கு தோணுச்சு, ஒரு சைல்டுஹுட்லேருந்து ஒரு ஜேர்னி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நான் வேண்டான்னு சொன்னதுனால ஃபஸ்ட் டே கம்போசிங்கில் ஒரு 5 டியூனோட என்னை விட்டார். இல்லாட்டி டியூன்ஸாக வந்துட்டு எல்லா டியூன்ஸுமே வந்துட்டே இருந்துச்சு சார். யூ ஒர்க் வித் ஸோ வந்துட்டே சார், இனஃப் சார் போதும் அப்படின்னு சொன்னேன். என்னோ வில் ஃபினிஷ், இல்லை சார் இன்னைக்கு இது போதும் சார், இதையே வந்து நான் எடுத்து இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு நான் வரேன், முத்துக்குமாருக்கு மட்டும் லிரிக்ஸ் எழுதட்டும் அப்படின்னு சொன்னார் சார். நான் யூஸ்வலாக தாமரையோடு தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை முத்துக்குமார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஐ காட் டு ஒர்க் வித் முத்துக்குமார். அண்ட் தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வி ஒர்க் எல்லா சாங்ஸோட டியூன்ஸ் அண்ட் லிரிக்ஸ் மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஆஃப் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி டிட் இன் லண்டன் சார். அது ஒரு பிளான் மாதிரி எடுத்துப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் பாடலாசிரியை தாமரையோட தான் பணியாற்றிருக்கீங்க. உங்களுக்குமான ரேப்பர்ட்டை சொல்லுங்கள். மின்னலே தான் ஃபஸ்ட்டு சார், வசீகரா தான் ஃபஸ்ட்டு எழுதுனது. இனிஷியலி வி எங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கனெக்ட் இருந்துச்சு சார். அவங்களும் இன்ஜினியரிங் பேக்ட்ராப் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி தான் நிறைய பேசுவோம். அண்டு அவங்களுடைய எழுத்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரோஸ் கலந்த ஒரு போய்ட்ரியாக இருக்கும் சார். அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிரிக்ஸாக இருக்காது, கதை உள்ளே வந்துடும். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 8 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி யார் கூட ஒர்க் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா வாலி சார் தான் ஓ மாமா மாமா எழுதினார், அழகீதி எழுதினார், வெண்மதி எழுதினார், அதுக்கப்புறம் வசீகரா. ஆக்சுவலாக டாக்டர் முரளி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். தாமரைன்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க, நானும் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார், தெனாலி எழுதியிருக்காங்களே, ஆமாம் நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடந்தது. ஸ்ட்ரெயிட் அவே தேர் வாஸ் அ ரேப்போ. அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு இங்கிலீஷாக நான் நிறைய சொல்லிவிடுவேன் சார். எழுத்துலேயும் அது இருக்கும், என்னுடைய ஸ்கிரிப்ட்லேயே வந்து வெறும் லவ் சாங் அப்படின்னு இருக்காது சார். நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், விஷுவலாகவும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அவங்க என்ன மூடில் இருக்காங்க, என்ன ஜானரில் சாங் இருக்கும்னு என் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். அது அப்படியே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் கம்போசிங் வரைக்கும் அவங்க உள்ளே உட்காருவாங்க சார். ட்ராவல் இப்போ ஹாரிஸ் வந்து எங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் தாமரையை கூப்பிட்டு போயிடுவோம். 3 பேருமே அந்த கம்போசிங் அப்படியே லிரிக்ஸ் செஷன் நடக்கும், அப்படியே ஒரு சாங் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து பிக் பண்ணி சூஸ் பண்ணுவேன். அவங்க ஒரு 8 சரணம் எழுதுவாங்க, 8 பல்லவி எழுதுவாங்க. அதுலேருந்து சவுண்டிங்காக ஹாரிஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லுவார்,
சவுண்டு தான் முக்கியம், அது பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்குள்ளே என் கதையை உள்ளே கொண்டு வர முடியுமா நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் ஆகும். முத்துக்குமாரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப லவ்லியாக இருந்தது சார். எஸ்பெஷலி காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன் அப்படின்ற பாட்டெல்லாம் ரொம்ப டர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் சார். ஆக்சுவலாக மத்தியானம் உட்காருவோம், இதான் டியூன் அப்படின்னு சொல்லுவேன். நைட் ஃபுல்லாக உட்காந்து அடுத்த நாள் காலையில் எனக்கு எழுதி கொடுப்பாரு. ஐ மிஸ் ஹிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேசணும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மிஸ். ஆமாம், நிறைய பேசணும். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய பேர் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர் கூட. எனக்கு அந்த ஒரு படம் தான். ப்ளஸ் வாரணமாயிரமில் வந்து அந்த ஏத்தி ஏத்தி அப்படின்ற சாங்கும் எழுதினார். ஆக்சுவலாக அது ஒருவேளை தாமரையால் அந்த மாதிரி ஒன்று போக முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமார்ட்ட வந்தோம். அவங்க அஞ்சலை அப்படின்ற ஒரு சாங்கில் அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க பியூட்டிஃபுல்லாக. பட் முத்துக்குமாரோட ஒர்க் பண்ண அந்த அதுவும் 6-7 சாங்ஸ் அனிதான் இல்லை, ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணோம். கௌதம் மேனனுக்கு இந்த சினிமா உலகத்தில் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? என்கிட்ட டெய்லி பேசுகிற ஒரு நண்பர் வந்து லிங்குசாமி. இந்த படம் ரிலீஸ் ஆகல, இந்த படத்துடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்ட ஒரே ஒருத்தர் லிங்குசாமி மட்டும்தான். வேறு யாருமே என்கிட்ட என்ன பிரச்சனை, யாரும் ஹெல்ப் பண்ணணும் கேட்கல அப்படின்னு நான் வருத்தப்படல. அது ஒரு கம்ப்ளைண்ட்டான சொல்ல. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக ஒரு பதில் சொல்லணும்னா ஒரே ஒரு நண்பர் வந்து லிங்குசாமி மட்டும்தான் அப்படின்ட்டு. பொதுவாக இந்த சினிமாவில் இப்படி இருக்கிறத நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? நான் ஏதோ இப்போது என்னுடைய படத்தை சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி ஆகிடும் சார். அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கல சார். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். சிலருடைய படம் வரும்போது நம்ம அவங்கள்ட்ட கேட்காமே நம்ம அந்த படத்தை பற்றி ட்வீட் அதுதான் சொல்கிறேன், அதுதான் கேட்குறேன், பேசுவோம். பட் அந்த மாதிரி யாருமே இல்லை சார். நிறைய பேர் இல்லை. அது ஆரோக்கியமான போக்கான்னு இல்லவே இல்லை சார். கண்டிப்பாக இல்லை. கமராட்ரி, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டுகெதர்னஸ் எதுவுமே இல்லை சார். அந்த படம் சரியாக போகலையா அப்படின்னு நல்ல விஷயம் சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதோ இல்லை அந்த டைமில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நல்லா ஓடுதா அப்படின்னா ஆச்சரியப்பட்டு அதை ஒரு வேதனையாக தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய நான் என் படத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது சில பேருடைய ரியாக்ஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். யாருமே என்கிட்ட இது வரைக்கும் ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, என்ன பிரச்சனை அப்படின்னு லிங்குசாமியை தவிர வேறு யாருமே என்கிட்ட கேட்டது இல்லை. நிறைய பேர் நமக்கு இண்டஸ்ட்ரியில் தெரியும் சார், யாருமே கேட்டதில்லை. ஏன் கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சார். நீங்கள் கேட்டிங்கன்னா அது நான் பதில் சொல்லுவேன். கேட்கணுமா? கேட்டே ஆகணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஏன் கேட்கணுமான்னு கேட்க மாட்டேன். கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எந்த துறையிலையுமே. இப்போ ஒரு வியாபாரத்துறைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நுழைஞ்சு போனார்னா சுற்றி இருக்க வியாபாரிகள் அவருக்கு வந்து ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணி நீ வா திருப்பி வந்துடுவே அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி தானே சினிமா உலகம். ஆமாம், சினிமா உலகத்தில் அப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா இது ஒருத்தர் இன்றைக்கி வந்து கௌதம், நாளைக்கு நான், இன்னொருத்தர் எக்ஸ், இன்னொருத்தர் பையா தானே சினிமா இல்லை. ஆமாம், அந்த டுகெதர்னஸ் இல்லாமல் எப்படி சினிமாவில் ஜெயிக்க முடியும்? யூ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் நான் கேட்டு இருந்தேன். அதான் உண்மை சார், அது இல்லை. ஆனால் இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம படத்துடைய பிரச்சனை இந்த டைமில் நான் அதை சொல்கிறேன்றதுனால அது சம்டைம்ஸ் நல்லா போய் சேராது. பட் இட்ஸ் ஓகே சார். எனக்கு உண்மை இதுதான். யாருக்குமே என்ன விஷயம் அப்படின்னு தெரியாது. அவங்க கேட்கவும் அவங்க விரும்பல, அவங்களுக்கு தோணல. ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு வந்து 4 பேர் நான் என் கூட காலேஜில் படித்தவங்க சார், இன்னி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வந்து கேள்விப்பட்டேன். உங்களுடைய அந்த நண்பர்களை வந்து இன்னி வரைக்கும் நீங்கள் போற்றி பாதுகாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய நண்பர் ஒருத்தரேங்கிட்ட வந்து ஆனால் அவங்களும் என்ன சார் நீங்கள் சொன்னது, அவங்களும் என்ன அப்படியே 3 days கூட நான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடையில அவங்கள போய் மீட் பண்ணுன்ட்டு ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் அவங்க கூட இருந்து தான் நான் வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க தான் சார். நம்ம வீட்டில் ஒரு விஷயம்னா அவங்க கேட்பாங்க, அது வேறு. நான் இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக யாருமே கிடையாது சார். அண்ட் அப்படி பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லிங்குசாமி சார் மட்டும்தான் என்கிட்ட வந்து டெய்லி பேசுவார். ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார், இது இப்படி பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர். லிங்குசாமியும் போஸும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக என் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் சவுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் சார், ப்ரொடியூசர் கவுன்சிலில். அவர் வந்து இந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் என் ஆஃபீஸில் தான் இருப்பார். நான் அவர் கூட பேசிகிட்டு இருப்பேன். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம், இவங்கள்ட்ட பேசலாமா, அவங்கள்ட்ட போகலாம். இவங்க 3 பேர் தான் வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் யாருமே என்கிட்ட பற்றி பேசல சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக யாருமே இல்லை சார். பார்த்திபன் சார் ஆனால் வந்து எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவருடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் அவர் பேசுகிற விஷயங்களும் நான் அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் இந்த படம் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா விக்ரம் தான் ப்ரோட்டாகனிஸ்ட், விநாயகன் தான் வில்லன் ஆக்சுவலாக. ஸோ ஈஸ் பிளேயிங் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இதில் நிறைய பார்ட் 2 பார்ட் 3 தான் சார் வரும். இதில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செட் யூ அப் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இல்லை உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இஸ்தான்புல்ல ஷூட் பண்ணோம், ஜார்ஜியா, எல்லா இடத்துக்குமே எனக்காக வந்தார். அண்ட் நிறைய அவர் பேசுவார் சார். அவர் நிறைய என்கிட்ட சார் நான் சொன்ன டப்பிங் கூட என்னால் சார் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் ரெமெடி செட்டில் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் கோதம், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு போனார். ஸோ ஹீ சம்படி லைக் தட் ஹூ ஐ ரெஸ்பெக்ட்.
சில ஆண்டுகளுக்கு முன்னால் மணிரத்னம், மிஷ்கின் இது மாதிரி உங்கள் நண்பர்கள் எல்லாரும் கூடி நீங்கள் பேசினீங்க. அந்த விருந்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு திரைப்பட கம்பெனி ஒன்று ஃப்ளோட் பண்ணுறதா ஒரு ஐடியாலாம் வந்தது. ஆமாம் சார், கோவிட் டைமில் சார், இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஜூம் கால்ஸில் கனெக்ட் ஆனோம் சார் எல்லாருமே. நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன் நடந்துச்சு, அது ரொம்ப ரசித்தோம் எல்லாருமே. அண்டு ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரு ஒரு லேப்டாப், ஐ மீன் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாருமே இந்த மாதிரியே இருந்துச்சு. மணி சார், சங்கர் சார், லிங்கு, மிஷ்கின், லோகேஷ், கார்த்திக் சுப்பராஜ், சசி, பாலாஜி சக்திவேல், வசந்த பாலன். ஜஸ்ட்டு அது ஒரு பிளானாகவே இல்லை சார். அப்படியே கூடணும், எல்லாருமே பேசுவோம், ஓடிடி பற்றி பேசணும், அண்ட் தென் நம்ம கான்டென்ட் வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசணும், ஒரு கம்பெனி ஃப்ளோட் பண்ணலாமான்னு பேசணும் சார். பட் டென்ட் டேக் ஆஃப். ஐ திங்க் எல்லாருக்குமே ஒன்ஸ் லாக்டவுன் காட் டன் வித்ல எல்லாருமே அவங்களுடைய ஒரு விஷயத்துக்காக இறங்கினதுனால அது ஐ திங்க் மணி சார் வாஸ் ரைட் இன் த மிடில் ஆஃப் பொன்னியின் செல்வன் வேறு அந்த டைமில். அண்ட் எல்லாமே ஃபோக்கஸ் எல்லாமே அதுக்குள்ளே போனதுனால வி வர் நாட் ஏபிள் டு கம் டுகெதர் ஆன் திஸ். பட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி பேசிகிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக இந்த மாதிரி பாணி படங்களை தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்கா? இல்லை சார், நான் சொன்னேன்ல, ஹாரர் மட்டும் என்னால் அதுக்குள்ளே போக முடியல. பட் ஐ வாண்ட் டூ ஒன் நைஸ் ஹிஸ்டாரிக்கல். அதான் கேட்க வந்தேன், சரித்திர கதைகள் என்ன இருக்கா? பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணணும். கௌதம் மேனுடைய ஒரு நாள் அப்படின்றது எப்படி கழியும் நார்மலாக? ஸோ ஐ ஹேவ் 3 boys சார் வீட்டில். டே பிகின்ஸ் வித் தெம். அம்மா, மை ஒய்ஃப், as much டைம் வித் தெம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் வேலை, அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷயங்கள் நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே, வேறு வழியே இல்லை. அவங்களுக்கும் அது தெரியும். இன்ஃபேக்ட் நான் வெளியே போனாலே, ஓ இன்னைக்கு போறியா அப்படின்னு இன்றைக்கி கூட எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா இன்றைக்கி வேலை இருக்கா, இன்னைக்கு மண்டே போறியா அப்படின்னு கேட்டாங்க. பிகாஸ் ஐ நோ ஷி வாண்ட்ஸ் மீ டு பி அட் ஹோம். ஷீ ஸ்டில் ஒர்க்கிங் ஆக்சுவலி. அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க. அப்படியா? 3 நாள் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அண்ட் வெரி இன்ஸ்பைரிங் கேரக்டர் பர்சன். ஸோ இதுதான் சார். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ், அங்கே ஒரு டீம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போது ஒரு 2 இயர்ஸாக வந்து துருவநட்சத்திரம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் மட்டும் தான் சார் போயிட்டுருக்குது. படத்தை முடிக்கணும், படத்தை ப்ராப்பராக ஃபஸ்ட் காப்பி சென்சர் பண்ணி இப்போ அதை தியேட்டருக்கு கொண்டு போகணுன்ற ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகவே ஒரு 2 இயர்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஆல் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் தட். இது இல்லாமல் நிறைய எழுத்து, நிறைய ரைட்டிங், அடுத்த படங்கள் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா, ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹாஃப் டே தட் டேக்ஸ் ஓவர் சார். ஐ எம் அ ஃபூடி, ஐ லைக் டு ஈட். ஒரு யூஸ்வலாக வீட்டிலேருந்து லஞ்ச் வந்துடும், இல்லாட்டி எங்கேயாவது போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸோடு இருக்கிறது எனக்கு பிடிக்குது சார். ஒரு யங் டீம் இருக்காங்க என் கூட. ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். தே டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே. அண்ட் ஒரு பை 6:37 ஐட் லைக் டு கோ பேக் ஹோம் சார். இதுக்கு இடையில ஒரு மியூசிக் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஐட் லைக் டு டூ தட். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம்க்கு ரஹ்மான் சாரோட கம்போஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார். ஆனால் பண்ணணும், டேக் ஆஃப் ஆகலை. துருவநட்சத்திரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹாரிஸோட நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கும் அவரோட டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக நிறைய நான் பண்ணியிருக்கேன் சார். வி புட் அவுட் அ கால் ஃபார் மியூசிஷியன்ஸ், கம்போசர்ஸ். அதுலேருந்து ஒரு 1000 சாங்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 5 பிக் பண்ணி அதுக்கு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். வி டைட் அப் வித் பிலீவ்னு சொல்லி ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க தான் எங்களுடைய கான்டென்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். இதுதான் பாசிட்டிவான விஷயங்கள். ஐ லுக் ஃபார்வர்ட் டு திஸ். சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது சார். இதில் வந்து லீகல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது இந்த துருவநட்சத்திரம் சம்மந்தப்பட்டுமா. அண்ட் சம் டஃப் இன்வெஸ்டர்ஸ் ஹூம் வி ஹேவ் டு டீல் வித். இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி என்னுடைய டே இதுதான் சார். நார்மலாக ஒரு கதை எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? விண்ணை தாண்டி வருவாயோ 6 days. 6 days. இன்னும் டைம் எடுத்தால் பெட்டராக வந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? தெரியல. இதுவே சூப்பர். அந்த ஃப்ளோவில் வந்து 6 days இன்க்ளூடிங் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து வாரணமாயிரம் டுக் சம் டைம்ஸ். சூர்யாட்ட வந்து நான் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபாதர் கேரக்டர் இல்லை. ஒரு பையன் அவனுடைய ஒரு 16-year-old அந்த மெயின் கேரக்டர் இல்லை. ஒரு 16-year-oldலேருந்து அவனுடைய ஜேர்னி, அவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக போய் சேருவான், ஒரு கமாண்டோ ஆப்ரேஷன். அது சின்ன வயசில் அவனுடைய சில விஷயங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இல்லை இன்னும் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months வந்து என்ன சொல்லிகிட்டே இருந்தார். எழுதவே முடியலனால. ஏன்னா அப்பா வந்து அப்போ ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சரில் இருந்தார். 1 year தான் ஆக்சுவலாக டயக்னோஸ் பண்ணி 1 year. ஸோ அப்போ தான் இந்த கதை இது எழுத்து எல்லாம் ட்ரை பண்ணும்போது அது பெருசாக என்னால் மூவ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு சரி இது சூர்யா ஒரு டேட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகி டைமும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை எப்படியாவது எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் கிளம்பும்போது எனக்கு நியூஸ் வந்தது இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜேர்னியில் திரும்பி வரும்போது
அப்பாவுடைய நினைவுகள் ஃபஸ்ட்டு எனக்கு நான் அவரை பார்த்ததுலேருந்து, அவருடைய வாய்ஸ் எனக்கு கேட்டதுலேருந்து, எனக்குள்ளே பதிஞ்சதுலேருந்து நான் எழுத ஆரம்பித்தேன் சார். ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃப்ளைட்டில் அந்த ட்ராவலில் ஒரு 14 hours ட்ராவலில் நான் ஃபுல்லாகவே எழுதுனேன். 5 years இருக்கும்போது அவருடைய வாய்ஸ் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எழுதி, அது எல்லாமே சும்மா சும்மா இல்லை, அது எல்லாமே ஒரு மாதிரி எழுதி, அது ஒரு 2-3 பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து, அதை வந்து அவருடைய பாக்கெட்டில், அந்த ஷர்ட் பாக்கெட்டில் நான் வச்சேன் சார், அந்த ஃபியூனரல் அப்போ. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழித்து இதை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் கொண்டு வந்தேன் சார். கொண்டு வந்து நான் சூர்யாட்ட ஜஸ்ட் ஒரு ஐடியாவை சொன்னேன், இல்லை இது நல்லா இருக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 1 monthல அவருக்கு நரேட் பண்ணேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ரத்னவேல், சூர்யா, சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேல், சூர்யா ஒரு ரூமில் உட்காந்து நான் அந்த கதையை சொன்னேன். ஏஞ்சின்னு கை தட்டினாங்க 2 பேருமே. இதுதான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், இதுதான் கதை, இது யார் ஃபாதர் பண்ணுவான்னு சொல்லுங்கன்னு சொல்லி மோகன்லால் சார், நானா பட்டேகர்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 monthல கௌதம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டிலேருந்து எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த லுக்கில் அவர் வந்து மேக்கப்பில் வந்தார். அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் ஷூட். ஸோ இது ஏன் சொல்கிறேன், அந்த டைம் இந்த படம் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு சார். வேட்டையாடு விளையாடு வந்து இந்த ஐடியாவோடு தான் நான் கமல் சார்கிட்ட போனேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இருந்துச்சு சார். பட் சார் வந்து வேண்டாம், நம்ம தசாவதாரம் பண்ணலாம்னு சொன்னார். மறுபடியும் ஒரு 10 days செகண்ட் ஹாஃப் எழுதி. ஸோ தட் டிபெண்ட்ஸ் சார், மூட், மைண்ட் ஸ்பேஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சார். நம்ம வேற ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த எழுத்தை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது சார், இது வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்ககிட்ட நான் எதை பார்க்குறேன்னா, உங்களோட பல பேர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் திரும்பவும் வந்து பண்ணியிருக்காங்க, இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் எல்லாரோடவும் உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. எப்படி? நட்பு டசன்ட் அப்படியே வந்து கன்வெர்ட்டும் ஆகாது சார். என்ன இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அந்த பிக் லெவலில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் வந்து கதை ஃபுல்லாக சொல்லணும், அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய அடுத்த 10 படமும் இந்த படத்தை வச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்ட் இல்லையா? அவங்களுடைய ரெமுனரேஷன்ஸ் அடுத்தது எவ்வளோ வரும், நான் தப்பாக சொல்லு சார், பட் இப்படி தான் அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது ஒரு கதையாக எல்லா கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப கம்மியாக தான் அவங்க பார்க்குறாங்க சார். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸஸ், யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஐ ட்ரை தட். அதுவும் பெருசாக நடந்ததில்லை, பட் ஐ எம் ட்ரைங் தட் நோ. கதையோட ஸ்ட்ரென்த்தில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ் இஸ் நாட் லைக் தட். ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் அது வந்து ஓடிடியில் ஈஸியாக போகுது, நம்ம ரெவென்யூஸ்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வருதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. வெறும் தியேட்டரிக்கில் நம்பி நம்ம ஒரு படம் நம்மளே செலவு பண்ணி இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர வச்சு எப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறது சார், அது ரொம்ப கஷ்டம். நான் துருவனட்சத்திரம் மாதிரி ஒரு பெரிய படத்துலையும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி ஒரு இப்போ ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் அ கப்புள் ஆஃப் யங் ஹீரோஸ், யங் பாய்ஸ். இது வரைக்கும் அவங்க படம் பண்ணதில்லை, ஆனால் வெரி ப்ராமிசிங், வெரி ப்ராமிசிங். ஆனால் அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு தெரியும் இந்த அந்த கதைக்கு இவ்வளோ செலவாகும்னு தெரியும். அது தைரியமாக என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இப்படி நிலைமை இருக்கும்போது புது டேரக்டர்ஸ் வரவங்க எப்படி பண்ண முடியும்? தே ஹேவ் டு கன்வின்ஸ் அ பிக் ஸ்டார் வித் ஸ்கிரிப்ட் and then only take that journey forward. அந்த மாதிரி ஆயிடுச்சு. துருவ நட்சத்திரத்தை தாண்டி உங்களுடைய திரையுலக பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தந்த தருணம்னு எதை சொல்லலாம்? இல்லை சார், இது மட்டும்தான் சார், இது மட்டும்தான். அந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லை சார். ஐம் வெரி பாசிட்டிவ், வெரி ஹாப்பி திங். ஈவன் திஸ் சார், இது வந்து என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக அப்படி தான் இதை நான் பார்க்குறேன் இப்போதைக்கு. ஆனால் இட் ஈட்ஸ் இன் டு யுவர் பர்சனல் ஸ்பேஸ் ஆல்சோ. நேச்சுரலி, டெஃபினெட்லி. அது என்னால் அப்படியே அங்கேயே வச்சுட்டு இருக்க முடியல. நான் the lines are merging. இது மட்டும்தான் தவிர இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சினிமா உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிற விதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் என்ன சொன்னாலும் வந்து என்னுடைய இந்த மனிதனுடைய அந்த பார்வையில் பார்த்த மாதிரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லுவேன். அதை தவிர்த்துட்டு சொல்கிறேன். ஜென்ரலாக நியூட்ரலாக உங்களுடைய பார்வையில் நீங்கள் மலையாளம் படம் தியேட்டரில் நீங்கள் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லான கான்டென்ட், அதில் இருந்து பெரிய ஸ்டார்ஸ். ஓகே, மம்முட்டி சார் வந்து பிரம்மயுகம் பண்ணுறாரு, ஒரு காதல் இந்த கோர் பண்ணுறாரு. இங்கே யாராவது பண்ணுவாங்களா சார் அந்த படத்தை? சொல்லுங்கள். கமல் சார் மட்டும்தான் பண்ணுவாருன்னு தோணுது, வேறு யாருமே பண்ண மாட்டாங்களே. அவர் என்கிட்ட சொன்னார், தமிழில் பண்ணுவாங்களே யாராவது என்கிட்ட கேட்டார் சார். உண்மைதான். நோ சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ எம் அ ஹீரோனோ அப்படின்னாரு. கான்டென்ட் சார், அவங்க அந்த கான்டென்ட் நம்புகிறாங்க, அதை வச்சு அண்ட் எக்கனாமிக்கலாக அதை பண்ணிடுறாங்க சார். தே நோ தேல் பி சேவ் வித்தின் தட் ஜோன். இவ்வளோ படங்கள் சார். ரீசெண்டாக ஒரு பிரேமலுன்னு சொல்லி ஒரு படம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு ஈஸியாக இல்லை. அது உண்மைதான். அது ஓகே, அது எனக்கு தெரியுது சார். அது இப்போ ஜெயமோகன் சார் கூட சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், ஒரு பொறுக்கிங்களை பற்றி ஒரு படம். பட் அது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அந்த படம். அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டுமே, பாடல் வரும்போது அந்த தியேட்டரில் ஆமாம்
கொண்டாடுறாங்க. அந்த பாட்டே கேட்கல, ஏன்னா எல்லாருமே கைத்தட்டி கத்துறானுங்க, அந்த இடமே கேட்கல. என்னென்ன சார், அது பொறுக்கிங்களை பற்றியா இருக்கட்டும் சார், ஆனால் அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றும் போது அவன் அதெல்லாம் விட்டான்ல. என்ன பொறுக்கிங்களை பற்றி படம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கூட அப்படியே எடுத்துக்கிட்டா அவரை தவிர என்ன இருக்கு? இல்லை, அவனும் ஒரு கதாபாத்திரம் தானே. இல்லை இல்லை சார், ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்து இதுதான் சார். சினிமா இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். இங்கே அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சார். நல்ல படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு வர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. ஸ்டார்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ரெம்யூனரேஷன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்கள் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும் இடம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து நான் என்னுடைய மனநிலை வெளில வச்சு நான் பேசுகிறேன் சார். துருவ நட்சத்திரமும் சம்மந்தமே இல்லை. திங்ஸ் ஆர் நாட் லுக்கிங் கிரேட், அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் சம்வேர் தேல் பி ஒரு டோர் ஓப்பன் ஆகும் சார். கோவிட்லப்போ நம்ம யாருமே படமே பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டே இருந்தோம். எல்லாருமே அப்படி தான் பேசணும். எல்லாருமே யூடியூப்க்கு ஷூட் பண்ணலாம். நானே வீட்டில் உட்காந்து ஒரு படம் ஷூட் பண்ணேன். செம்பு வீட்டு கேமரா அமைச்சு, த்ரிஷா வீட்டு கேமரா அமைச்சு, ரிமோட்டில் பேசி ஒன்று எடுத்தோம். அந்த மாதிரி தான் அப்படின்னு கூட நினச்சோம் நம்ம எல்லாருமே. ஆனால் we came out and we made films. So definitely there will be an opening because I like to look at it in a very positive way. கொஞ்சம் இந்த ஸ்டார்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது சார். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யாருமே ரீசெண்டாக கூட மீட் பண்ணல. பட் என்னுடைய அசோசியேட் ஒருத்தர் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கிரிப்ட் கேட்கவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டார்ட்டை போனால் இன்க்ளூடிங் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சார், இல்லை எனக்கு இது இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்லாம் இது இன்னும் சொல்கிறாங்க சார். அவங்க என்ன எழுதியிருக்காங்க இதுக்கு முன்னாடின்னு கூட எனக்கு தெரியல. ஹவு டு தே ஜட்ஜ் கான்டென்ட்? ஆர் யூ அ ரைட்டர்? கம் டு யூ ஃபார் அ ஸ்கிரிப்ட். ஓகே, ஃபைனலி எஸ் ஓ நோ சொல்கிறது அவங்களுடைய இஷ்டம் தான். வி கான்ட் ஃபோர்ஸ் தெம். பட் த ரீசன்ஸ் தட் தே கிவிங் ஃபார் நாட் டூயிங் தட் ஸ்கிரிப்ட் இஸ் சீம்ஸ் டு பி ஸ்ட்ரேஞ்ச். என்னுடைய துருவ நட்சத்திரம் என்ன இருந்தாலும் என்னுடைய படம் தான். அதுக்குண்டான விஷயங்களும் அதில் நடக்கிற பிரச்சனைகளும் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் எஃபெக்ட் பண்ணாலும் தட் இஸ் நாட் மை பர்சனல் லைபிலிட்டி சார். அது படத்துடைய லைபிலிட்டி தான். அது இதுன்னு சொல்லுவாங்க சார், இந்த 7.5 8 இருக்குன்னு சொல்லுவாங்களே, சிபில். ஆமாம், யூ கான் ஜட்ஜ் மீ பை தேட். அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு பிளானிங் தப்பாக இருந்துச்சு, ஒரு மேனேஜ்மெண்ட் தப்பாக இருந்துச்சு. ஹீரோக்கு படத்து மேலே நம்பிக்கை இல்லையானு தெரியல. அவர் எதுவும் பேசவே இல்லை வரைக்கும். அதனால் கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்குது. படம் வந்தால் அதுக்குண்டான ஒரு ரியாக்ஷன், ஒரு ரிசெப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிசெப்ஷன் இருக்கும். அண்ட் அது இந்த மாதிரி ஒரு படம், இதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வரும் அப்படின்னு அந்த ஆடியன்ஸ் அந்த படத்தை உள்வாங்கிட்டாங்கன்னா அந்த படம் நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இது கிடைக்கலையே, நான் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணலையே, ஐயோ விஜயோட பண்ணியிருக்கலாமேன்ற வருத்தம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை சார். அந்த நிமிஷத்தில் அன்றைக்கி ஈவினிங் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ அம்மாட்ட சொல்லிட்டோமே, இப்போ எப்படி சொல்கிறதுன்ற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. பட் தட்ஸ் நாட் தி எண்ட் ஆல் சார். கண்டிப்பாக அது கிடையாது. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் தெம் டெஃபினெட்லி. ஆனால் அதுக்காக நான் போய் வந்து வருத்தப்படுறேன், நான் அந்த எல்லையை நான் டச் பண்ணலையே அப்படின்னு நான் நினச்சதே இல்லை இது வரைக்கும். எவ்ரி செகண்ட் ஐம் மூவிங் ஆன். என் பையன் வந்து என்னை பார்க்கும்போது ஏன் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகலைன்னு எப்பயாவது ஒரு வாட்டி இந்த படம் பார்க்கணுன்றக்காக கேட்பான் தவிர அது ஒரு வருத்தமாக அவன் கேட்கவே மாட்டான். அப்பா வாட் நெக்ஸ்ட் தான் அவன் கேட்டுட்ருக்கான். ஸோ ஐம் குட். தேங்க்யூ. உங்களுடைய துருவ நட்சத்திரம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நம்ம டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நைஸ் சார், தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.